நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் விளையாட்டுத் துறையில் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே விளையாட்டுத் துறைக்கான ஒரு தலைநகரமாக மாற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு தான் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர். அதை நம்ம கண்கூடாக பார்ப்போம். ஏன் சமீபத்தில் கூட நடந்து முடிந்த நம்முடைய முதலமைச்சர் கோப்பை, அதாவது தமிழ்நாட்டுடைய ஒலிம்பிக்ஸ் என்று நாம சொல்லிக்கிறோம். அதுலயும் பல பேர், இதுல கூட பல பேர் நீங்க வந்து கலந்துருக்கலாம். சோ இந்த மாதிரியான நிகழ்வை நம்ம நடத்திட்டு இருக்கோம். நம்முடைய முத்தமிழர் கலைஞர் தான் சொல்றாங்க, நீண்ட நேரம் ஓடுனாதான் அதிக தூரத்தை தாண்ட முடியும் அப்படின்னு கலைஞர் சொல்வார்கள். நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் என்ன சொல்ற, விளையாட்டா பார்க்காதீங்க, அது ஒரு கெரியரா பாருங்க. நீங்க நம்முடைய துணை முதலமைச்சர் நீங்க பார்த்திருக்கலாம், எவ்வளவு ஒரு புதிய முயற்சிகளா நீங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறார். நீங்க நேஷனல் லெவல்ல நீங்க வெற்றி பெற்றாலும் சரி, இன்டர்நேஷனல் லெவலில் நீங்க வெற்றி பெற்றாலும் சரி, உங்களுக்கான அந்த ஊக்கத்தொகையை மட்டுமே அவர் வழங்குறாரு. நீங்க வெற்றி பெற்றுட்டு வந்துட்டீங்கன்னா உயரிய ஊக்கத்தொகையும் நாம வழங்குறோம். சரி, உயரிய ஊக்கத்தொகையோட நம்ம நிறுத்திடுறோமா? 3% கோட்டால உங்களுக்கு அரசு உத்தியோகத்தையும் நீங்க வாங்கி கொண்டிருக்கிறார். சோ இதை ஒரு கெரியராக நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லும்போது இதையெல்லாம் முழுமைப்படுத்துகின்ற அளவுக்கு தன்னுடைய உழைப்பை செலுத்திக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்த்திகாவோட நின்றக்கூடாது, ஒரு அபினேஷோட நின்றக்கூடாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு 10 கார்த்திகானாச்சும் ஒரு 10 அபினேஷனாகவும் உருவாக வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை. இந்த 4 நாட்கள்ல கிட்டத்தட்ட ஒரு நம்முடைய வீராங்கனைகள் நீங்க மட்டும் கலந்துக்க போறீங்க. 1ஆம் தேதியிலிருந்து நம்முடைய வீரர்கள் எல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஏதோ ஒரு குக்கிராமத்திலிருந்து வந்தோம், நான் ஏதோ ஒரு பள்ளியில படிச்சேன், எனக்கு பொருளாதார லெவல்ல எங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு பெருசா எங்களுக்கு வந்து கை கொடுக்க முடியாது, நீங்க கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு திறமை ஒன்று இருந்தது என்று சொன்னால் நம்முடைய துணை முதலமைச்சர் கையை பிடிச்சு மேல தூக்கிட்டு வந்துடுறாங்க.